fruit juice is healthier than soda for teeth. To some extent, yes. Oh, really? நான் ஜூஸே குடிக்காதீங்கன்னு சொல்லி. But when compared to soda. Compared to soda, better. Brushing பண்ணலாம் எனக்கு டைம் இல்ல. 2 minutes வர சொல்றீங்க. மவுத் வாஷ் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். No, not at all. Okay. Brushing harder. இல்ல ஹார்டா brush பண்ணும். Only then it will get cleaner faster. No, என்ன இப்படி சொல்றீங்க? Hello everyone. Today in our Dr. D2D series, we have Dr. Imran with us. Thank you so much for coming to our show. It's lovely to have you. And இப்போ dentist வந்து dentistry in the field வந்து it's spread its wings ன்னு சொல்லணும். நிறைய அதுல முன்னாடி வெறும் பல் வலினா மட்டும் தான் dentist கிட்ட போயிருக்கோம். But with 15 years of experience currently as director of Blue Dental அண்ணா நகர்ல. அத நான் few minutes முன்னாடி பேசும்போது என்னோட செக்கப்லாம் வரும்போது நான் அதை பார்த்தேன். 365 days எப்படி ஒரு டென்டல்ல நான் நினைச்சேன் அதெல்லாம் ஒரு நான் எமர்ஜென்சி ஃபீல்ட் ஆச்சே. 365 days எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க even on Sundays? Emergency is one reason. Second, convenience also has become one reason. Right? So for both reasons, இப்போ dentist 365 days work பண்ணணுன்ற ஒரு கட்டாயமே இருக்குன்னே சொல்லலாம். But again, not only for emergencies but convenience of the patients also. But we work around the clock. Team is also there to manage. I think we can't handle without a team நினைக்கிறேன். Of course. So முன்னாடிலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு பெயின் இருக்கு, ஒரு பல்ஸ் ஒத்த இருக்கு, இல்ல எனக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு, அப்பதான் நாங்க டென்டிஸ்ட் பத்தி யோசிப்போம். Exactly. இப்போலாம் since I see a lot of pregnant patients, now we will divide the question into two. Okay. Pregnant patients ஓட importance of dental screening. ஏன்னா எல்லாரும் இப்போ ஸ்கேன் பண்றோம், செக்அப்ஸ் வராங்க, கோல்ட் காஃப் இருந்தா most of the gynecologists ட்ரீட் பண்ணிட்டாங்க. ஆனா they don't even remember. நான் இப்போ இன்னும் few videos முன்னாடி I had spoken about dental infection or caries leading to preterm birth, for a mass delivery. எனக்கு அது importance in pregnant mothers and patients who are even planning pregnancy. அது நீங்க எவ்வளவு importance சொன்னீங்க, I'm sure it will be very helpful for all. இத நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு பிரெக்னன்சினால கம்ஸ் ஆர் மவுத் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்றது ஒரு பாட்டு பார்க்கலாம். செகண்ட், oral infections எப்படி pregnancy affect பண்றதுன்னு பார்க்கலாம். It is both ways, right? So during pregnancy hormonal variationsனால கண்டிப்பா gum inflammation வருது. Bacterial count gumல increase ஆகுது. That is why lot of pregnant women feel bleeding in while brushing. இல்ல ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க, சாப்பிட முடியல, gums எல்லாம் swelling வரும். இது எல்லாமே related to pregnancy தான். பட் இதுல ப்ராப்ளம் என்னன்னா ஆல்ரெடி பிரெக்னன்சில இஷ்யூஸ் இருக்கும்போது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், முன்னாடியே பிரெக்னன்சி பிளான் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய இன்ஃபெக்ஷன் வச்சிருந்தாங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு ஆக்ரிவேட் தட் ப்ராப்ளம். இருக்கிற பிரச்சனையே அது டபுள் ஆக்கி விட போகுது. இந்த ரீசனுக்காக தான் பிரெக்னன்சிக்கு முன்னாடி செக்அப் பண்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ எலிமினேட் எனி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ். ஒன். செகண்ட், டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு கிடையாது. அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ வித் ரைட் ப்ரோட்டோகால்ஸ் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம். But if you can avoid something during the pregnancy, why bring it in, right? So அதனால தான் it makes more sense. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரெக்னன்சில எப்படி ஸ்கேனிங் இது மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் இது இருக்கோ, டென்டல் செக்கப்பும் ப்ரீ பிளானிங் ஆஃப் தி பிரெக்னன்சிலேயே பெட்டர் பண்ணிக்கிறது. pregnancy timeல when is the ideal time that you want to see them? If in case during pregnancy ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். எலெக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றது நல்லது, எமர்ஜென்சி கிடையாது. In terms of emergency procedure எந்த ட்ரைமஸ்டர்லயும் பண்ணலாம். பட் செகண்ட் ட்ரைமஸ்டர் இஸ் தி சேஃபஸ்ட் டைம். அண்ட் பிரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் கிளீனிங், கம் கிளீனிங் அதெல்லாம் எந்த ட்ரைமஸ்டர்லயுமே நம்ம ஏன்னா இது ஒரு பெரிய மித்தே இருக்கு. டென்டிஸ்ட் சொல்லிட்டாங்க, ஆனா நான் வலியும் போறதுக்கு ட்ரை பண்றேன் மேம், ஆனா எடுத்துக்கலாமா வேண்டாமா, பிகாஸ் தே ஃபீல் தட் ஆன்டிபயோட்டிக்ஸா இருக்கட்டும் இல்ல எனி இன்ஃபெக்ஷன், நான் என்ன சொல்றேன்னா அதை ட்ரீட் பண்ணலனா தாமா ப்ராப்ளம். Anything to do with dental இல்ல any infection in the body, any source of infection, of course prostaglandins are going to get secreted for a mass delivery. 4th or 5th month, as you rightly said, 5th month is the ideal time to plan on any infection. So generally ஒரு pregnant patient இப்ப செக்அப் பண்ணணும், நிறைய பேர் கம் ப்ளீடிங் ஓட வராங்க அப்படின்னா ஒரு phases இந்த டைம் வந்துருங்க. இப்போ ப்ரீ பிரெக்னன்சி கிளியர் ஆயிடுச்சு, டிஃபரெண்ட் when you're planning pregnancy you will have to have a dental checkup done. அப்போ ஒரு சுகர் பிபி செக் பண்ற மாதிரி ஈவன் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போறது இஸ் ஆப்வியஸ். பிரெக்னன்ட்டா இல்லனா கூட நம்ம எப்போ ஒரு சின்ன வயசுல இருந்து ஆரம்பிப்போமே, ஒரு குழந்தை when should the first dental or a dentist visit has to be ஃபர்ஸ்ட் பல்லு வாயில முளைச்ச உடனே ஃபர்ஸ்ட் டென்டல் விசிட். as simple as that. ஏன்னா ஒரு பல்லு இருந்தா சொத்த வரதான் செய்யும். எந்த ஏஜா இருந்தாலும் சரி, 6 months இருந்தாலும் சரி, 60 years இருந்தாலும் சரி, as long as you have a tooth there is a
கேவிட்டி. ஸோ தி ஃபர்ஸ்ட் டூத் இரப்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டென்டல் விசிட் இருக்கணும். வி நாட் கோயிங் டு டூ எனி ப்ரொசீஜர், பட் யூ கெட் டு லேர்ன் ஹவு டு மெயின்டைன். அந்த ஸ்டேஜ்ல ப்ரிவென்டிவா ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் அபார்ட் ஃப்ரம் தட் 6 months ஒன்ஸ் இஸ் வாட் இஸ் ஆவரேஜ் அவுட். அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு. இட்ஸ் நாட் அ ரேண்டம் நம்பர் தட் வி ட்ரை டு புட் அக்ராஸ். தி லாஜிக் இஸ் நம்ம வாயில ஏதாவது ஃபுட் சேருது இல்லையா, டார்டார் ஆர் பிளாக், இது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கம்ஸையும் நம்ம பல்ல சுத்தி இருக்கிற அரிக்க ஆரம்பிக்கும். ஆனா ஒன்ஸ் அரிச்சிருச்சுன்னா அதை ரீகெயின் பண்ண முடியாது. ட்ரீட்மெண்ட்டே பண்ணாலும் ஃபர்தர் லாஸை ப்ரிவென்ட் தான் பண்ண முடியும். சொத்தம் வந்தாலும் அதே தான். பல்ல அரிச்சிருச்சுன்னா அரிச்ச பல்ல திரும்பி கொண்டு வர முடியாது. ஸோ லாஜிக்லி இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 months ஆஃப் அக்யூமுலேஷன் தேவைப்படும். ஸோ வென் யூ டூ இட் வித்தின் 6 months யூ ஆர் ப்ரிவென்டிங் டேமேஜ். ஸோ இட்ஸ் நாட் அ ரேண்டம் நம்பர் ஆல்சோ. இது ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ 6 monthsல பண்ணும்போது நீங்க டேமேஜ் ஆகாம ப்ரிவென்ட்டே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பண்ணும்போது ஃபர்தர் லாஸை தான் ப்ரிவென்ட் பண்றீங்களே தவிர ஆன டேமேஜை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னா ஒரு குழந்தை கிட்ட இருந்து எனக்கு, பிகாஸ் ஐ ரிமெம்பர் மை டாட்டர் ஒரு 1.5 years 2 yearsல இருந்து ஐ ஹவ் பீன் டேக்கிங் ஹர் ஃபார் பிரிவென்டிவ் டென்டல் ஃப்ளூரைட். ஏன்னா இப்போ இந்தியால இன்னும் அந்த அவேர்னஸ் இல்ல. வரல. ஒரு அவுட் சைட் இந்தியால அதெல்லாம் இன்சூரன்ஸ் கவர்டா இருக்கு. நீங்க இன்சூரன்ஸ் காசு கட்டணும்ன்றதுக்காகவே நம்ம செக்அப் போயிடும் டென்டிஸ்ட் கிட்ட. இங்க என்ன ஆகுது, பிரச்சனை வந்தாதான் டென்டிஸ்ட் கிட்டே. இங்க இருக்கிற பெரிய மித்தே பெயினை ஈக்குவலன்ட் டு ஹெல்த்தியா ரிலேட் பண்றது தான். வலி இருந்தா எனக்கு பிரச்சனை இருக்கு, வலி இல்லனா நான் நல்லா இருக்கிறேன். இந்த மித்த பிரேக் பண்ணாலே, இந்த மைண்ட் செட்டை பிரேக் பண்ணாலே things will change. இந்த ஃப்ளூரைட் ட்ரீட்மென்ட் ஃபார் கிட்ஸ் பண்றோம்ல. இப்போ பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கு அப்புறம் ஆப்வியஸ்லி எல்லாரும் பிரெக்னன்ட் ஆனா டெலிவரி ஆப்புறாங்க, அவங்க குழந்தைங்களுக்கு ஹெல்த் பாத்துக்கணும். பிரிவென்டிவ் டென்டிஸ்ட்ரி அந்த ஃப்ளூரைட் எந்த ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் கிட்ஸ்க்கு? ஐடியலா 6 yearsல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலே போறோம். ஏன்னா ஃப்ளூரைட் இஸ் ஐடியலி மென்ட் ஃபார் பெர்மனன்ட் டீத். பட் இன் சில்ட்ரன் சின்ன வயசுலயே நிறைய கேவிட்டி வந்துருச்சு, they are more prone to cavities-னா அப்போ பிஃபோர் 6 years மே ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அபார்ட் ஃப்ரம் தட் கேவிட்டிஸே இல்ல 6 years வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்றீங்கன்னா 6 years plus 6 months ஒன்ஸ் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாலே போதும். டன். ஓகே. சோ இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பல் சுத்த இருக்கு. நான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, எல்லா குழந்தைகளுக்கும் பல் சுத்த வரும் அதனானே அது எப்படி இருந்தாலும் போயிடுனா பெர்மனன்ட். இதுதான் ஒரு நார்மல் மோஷனா இருக்கு. இப்போ டெம்பரரி டூத்ல கூட பெர்மனன்ட்டா வராத வரைக்கும் கூட ட்ரீட்மென்ட் அவசியமா? 100%. மில்க் டீத்ல தான் எல்லாருக்கும் இருக்கிற யூஷுவல் பெர்செப்ஷன், தாத்தா பாட்டி காலத்துல இருந்து பால் பல்லு தானே விழுந்துற போது அது எதுக்கு நம்ம தேவையில்லாம ட்ரீட் பண்ணணும்ன்றது தான் யூஷுவல் கான்செப்ட். வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் பால் பல்லு விழதான் செய்யும், ஆனா எந்த ஏஜ்ல விழுன்றது தான் இம்பார்ட்டன்ட். இப்போ 6 yearsல ஒரு பல்லு விழுதுன்னா 12 வயசுல ஒரு பல்லு விழும் யுவர் மோலார்ஸ். இப்போ 6 yearsல அந்த குழந்தைக்கு சொத்தம் வந்துருச்சுன்னா அடுத்த 6 வருஷம் சொத்த பல்லோட எப்படி இருக்கும்? கரெக்ட். அடல்ட்ஸ்க்கு வர அதே வலி, அதே இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ், அதே ஆப்சஸ், அதே ரிஸ்க் ஃபேக்டர் குழந்தைக்கும் தானே இருக்க போகுது. ஸோ அந்த 6 yearsக்கு அந்த பால் பல்லு தான் சாப்பிட உதவ போகுது. ஸோ அந்த டைம் ஃப்ரேம்ல குழந்தைக்கு பல்லு வேணும், டெஃபினட்டா சாப்பிடணும், அண்ட் பெயின் ரிலேட்டட் ரிஸ்க்கும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அந்த ரீசனுக்காக தான் யூ ஹேவ் டு ட்ரீட் யுவர் மில்க் டீத். ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மில்க் டீத் தான் கைட் ஃபார் யுவர் பெர்மனன்ட் டீத். இந்த மில்க் டீத் எங்க அது விழுற டைம் வரைக்கும் இருந்தாதான் permanent teeth கரெக்டான பொசிஷன்ல வரும். இல்ல இந்த இன்ஃபெக்ஷன் will not spread to the permanent teeth also. Okay, sure. So I think இப்போ நம்ம ஒரு பிரஷிங்னு ஆரம்பிக்கிறோம். முன்னாடிலாம் கையில வச்சே நம்ம பிரஷ் பண்ணிடுவோம். குழந்தைக்கு ஒரு பிரஷ்னு அனுப்பணும். இப்போ எக்கச்சக்கமான ஒரு டூத் பிரஷ் இருக்கு, பேஸ்ட் கம்பெனி இருக்கு. அதுல வந்து நிறைய இதுல ஒரு ஏதோ ஒரு பார்க்கும்போது பேஸ்ட்ல வந்து flags marksலாம் இருக்கு, ரெட் கலர், black கலர், ப்ளூ green. And like, is there anything that as a dentist you would want to tell even ஒரு பேரண்டா இருக்கட்டும், இல்ல pregnancy or even in a normal adult or குழந்தைக்கு, what is the best, how should I actually choose the right toothbrush and a paste? டூத் பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் தான். அது ஹெல்ப்ஸ் இன் கிளென்சிங். நம்ம சோப் போடுற மாதிரி ஒரு லேத்தர் கிரியேட் பண்ணுது, அதனால கிளென்சிங் எஃபெக்டை உருவாக்குது. இதுதான் பிரைமரி ஃபங்க்ஷன். இதுக்கு மேலே ஃப்ளேவர்ஸாக இருக்கட்டும், ஹெர்பலாக இருக்கட்டும், எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா as a form of marketing, கன்சியூமருக்கு டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். வாட் மேட்டர்ஸ் இன் கிட்ஸ் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூரைட் இன் தி பேஸ்ட். சிம்பிளாக பிரிச்சுக்கலாம். 3 years எச்சி துப்ப பழகிற வரைக்கும் கிட்ஸுக்கு கிட்ஸ் டூத் பேஸ்ட்னு அவைலபிளாக இருக்கும். அதில் ஃப்ளூரைட் இல்லாத பேஸ்ட்டை கொடுக்கணும். எப்போ ஸ்பிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போல இருந்து 12 years வரைக்கும் கிட்ஸ் டூத் பேஸ்ட் வித் ஃப்ளூரைட் கொடுக்கணும். அவ்வளவுதான். So they should see that composition. ஃப்ளூரைட் இருக்கா, ஃப்ளூரைட் இல்லையா, ஸ்பிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃப்ளூரைட், ஸ்பிட் பண்ண ஆரம்பிக்கலனா ஃப்ளூரைட் இல்லாம கிட்ஸ் பேஸ்ட் கொடுக்கணும். அவ்வளவுதான். அடல்ட்ஸுக்கு எல்லா டூத் பேஸ்ட்லயும் ஃப்ளூரைட் வந்துருச்சு. உங்களுக்கு எந்த டூத் பேஸ்ட் பிடிக்குதோ யூஸ் பண்ணலாம். வாட் நீட்ஸ் டு பி அவாய்டட் இஸ் whitening டூத் பேஸ்ட், desensitizing toothpaste மாதிரி டூத்பேஸ்ட் அவாய்ட் பண்ணணும். லாங் டர்மாவே இல்லனா யூஸே பண்ண கூடாது. whitening ஜெனரலா அவாய்ட் பண்ணணும். கிரியேட்ஸ் a lot of aberration. sensitivity பேஸ்ட் மெடிசன் மாதிரி, பெயின் கில்லர் மாதிரி, வலி இல்லனா போட மாட்டோம்ல, அந்த மாதிரி அது ஓவர் தி கவுண்டர் மாதிரி யூஸ் பண்ண கூடாது. இப்போ நம்ம பேஸ்ட் பத்தி பேசிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மவுத் வாஷ்.
எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இப்போ ஒரு ஆஃபீஸ் மீட்டிங் போறோம், இல்ல ஒரு பிரசன்டபிளா போறோம், இல்ல ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா, அடுத்த செகண்ட் வரணும், ஐ ஃபீல் பெட்டர். ஒரு மவுத் வாஷ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஐ அம் ஃபீலிங் பெட்டர். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல டு யூ ஆக்சுவலி ரெக்கமெண்ட் மவுத் வாஷ்? அகைன் as I said, எப்படி ஒரு சென்சிட்டிவிட்டி பேஸ்ட் ஒரு மெடிசன் மாதிரியோ மவுத் வாஷும் அப்படியே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே. தேவையில்லாம அதை யூஸ் பண்ண போறது கிடையாது. குளோரெக்சிடின் இன்ஃப்ளமேஷனை குறைக்க போகுது. ஸோ இன்ஃப்ளமேஷன் இல்லாத டைம்ல அதை யூஸ் பண்ண வேண்டிய நீடு கிடையாது. ஒன். செகண்ட், லாங் டேர்ம் யூசேஜில் மவுத் வாஷே பல்ல ஸ்டெயின் பண்ணும். அண்ட் ஆல்கஹால் பேஸ்ட் மவுத் வாஷை லாங் டேர்ம் யூஸ் பண்ணீங்கன்னா மவுத் ட்ரைனஸ் உருவாக்கும், மவுத்தில் பர்னிங் மாதிரி இஷ்யூஸையும் கொடுக்கும். ஓகே, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் ஜாஸ்தி. டெஃபினெட்லி மவுத் வாஷ் டென்டிஸ்டே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. உங்கள் ஸ்கேலிங் முடிச்சதுக்கப்புறம் 1 week 10 days யூஸ் பண்ணுங்க. இன்ஃப்ளமேஷன் செட்டில் ஆனால் அதை விட்டுறலாம். ப்ராக்டிக்கலாக ஒரு முக்கியமான ஈவெண்ட் போறீங்க, யூ நீட் தட் ஃப்ரெஷ்னஸ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணுதுன்னா கொஞ்சம் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாட் அஸ் அ லாங் டர்ம். பட் பெஸ்ட் மவுத் வாஷ் என்ன கேட்டிங்கன்னா சால்ட் வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மவுத் வாஷ் அவைலபிள். இட் இஸ் குட், அதை யூஸ் பண்ணாலே போறோம். பட் இந்த டெய்லி யூசேஜ் ஆஃப் மவுத் வாஷை அவாய்ட் பண்றது பெட்டர். ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் தான் அதிகம். ஒன் மோர் क्वेश्चन காப்சன், நம்ம மவுத் வாஷ் பத்தி பேசும்போது நிறைய பேர் they use bubble gums or chewing gums or anything just to make sure that they feel that the oral hygiene is a lot better. Yes. Does that actually help? நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகர் ஃப்ரீ கம் யூஸ் பண்ணணும். xylitol சுகர் ஃப்ரீ கம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணும். ஒன்னு சலைவரி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். சலைவா கடவுளா கொடுத்த ஒரு நேச்சுரல் கிளென்சர். இட் கிளென்சஸ் ஆஃப் யுவர் ஃபுட் தட் இஸ் ஸ்டக் டு யுவர் டூத் அண்ட் அசிடிக் pH-ஐயும் சலைவா நியூட்ரலைஸ் பண்ணிரும். ஸோ இந்த ரெண்டு முக்கியமான ஃபங்க்ஷன் வில் பிரிவென்ட் யுவர் கேவிட்டிஸ். அது இல்லாமல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா சூயிங் கம்ல ஏதாவது ஃபுட்டு ஒட்டி இருந்தாலும் நீங்கள் சூ பண்ணும்போது இட் கெட் ஸ்டக் டு தி chewing gum, right? So indirectly it cleanses your so it's actually a pretty on sugar free use பண்ணா sugar free use பண்ணோம் ஒரு 2 to 3 minutes chew பண்ணீங்கன்னா போறோம். Not on a long term, again it causes muscular strains. Okay. So exactly சாப்பிட்டதுக்கு அப்புறம் some studies have even proven that it reduces cavities, but you use it for 3 to 5 minutes post lunch 3 to 5 minutes and and the time it really long helps. term is not like a habit you keep chewing that causes a lot of joint issues. Right? You overstrain any muscle or joint, it's going to get strained. அதே மாதிரி தான் லாஜிக் இஸ் சாப்பிடுங்க 2 to 3 minutes சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ணுங்க, டெஃபினட்டா இட் ஹஸ் பெனிஃபிட்ஸ். ஓகே, சோ நம்ம கிளியரா சொல்லிட்டோம் 6 months once irrespective of the age ஒரு டென்டல் விசிட் இஸ் a must to prevent it. Exactly. செகண்ட் வந்து நிறைய குழந்தைகளை இதே மாதிரி தான் வளர்த்துட்டு இருக்கோம். சாக்லேட் சாப்பிட கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாது, பல் சொத்தை வந்துரும். Even though we know that the chocolate is not the culprit, do you really think chocolate is the culprit or what's the actual இன்னைக்கு சாக்லேட்டோட நிறைய கல்பிரிட்லாம் வந்துருச்சு. அதனால தான் அந்த क्वेश्चन கேட்டேன். Anything that sticks to your tooth is a culprit. அவ்வளவுதான். ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா ஸ்டிக் ஆகாது, பிரச்சனை இல்லை. பிஸ்கெட் சாப்பிட்டீங்கன்னா ஒட்டும், பிரச்சனை. மில்க்கும் பிஸ்கெட்டும் சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நிறைய ஒட்டும், நிறைய பிரச்சனை. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி சாக்லேட்டோட பெரிய ப்ராப்ளமே பிஸ்கெட்ஸ் தான். ஃபுல் மைதா எல்லாத்துலயும் அண்ட் மில்க் கூட சாப்பிடும்போது நிறைய ஸ்டிக்கியாவும் ஆயிருது. எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் அந்த டைஜஸ்டிவ் இது நிறைய ஃபைபர் அப்படி இப்படின்னு அந்த மார்க்கெட்டிங் கிமிக்ஸ்ல நிறைய இட்ஸ் கெட்டிங் இன்டு தி மார்க்கெட். பெரிய ஸ்நாக் மாதிரியே பேரண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் மோர் கன்வீனியன்ட் டு பேரண்ட்ஸ், பட் ஈட்னே வந்தாச்சு. எக்ஸாக்ட்லி, பட் தட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் harmful to your so morning brushing, night brushing, I know twice a day is very important. Which is the most important? There is a saying, you brush in the night to keep your teeth, you brush in the morning to keep your friends. So that's a beautiful one. I've never heard it though, but that's good one. Night time தான் நீங்க பிரஷ் பண்றது பல்லுக்கு முக்கியம். ஏன்னா தூங்கும் போது there is no salivary secretion. As I mentioned, கடவுளா கொடுத்த ஒரு natural cleanser saliva. So நீங்க சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க, நைட்டு ஃபுல்லா அந்த ஃபுட் டெப்ரிஸ் உங்க பல்லுல ஒட்டி இருக்கும், சலைவாவும் இருக்காது. This has good 8 hours for bacteria to sit and eat on it. இதனால தான் குழந்தைங்களுக்கு நைட் டைம் பாட்டில் ஃபீட் இஸ் வெரி வெரி பேட். ஏன்னா பாட்டில குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க, பல்லு ஃபுல்லா அந்த மில்க் ஒட்டிட்டு இருக்கு. சின்ன 2 வயசு 3 வயசுல எல்லா பல்லுமே சொத்தையாகிறதுக்கு நான் சாக்லேட்டே கொடுக்கறது இல்ல, ஆனாலும் ஏன் குழந்தைக்கு சொத்தையாகுதுன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பாட்டில் ஃபீடிங். ஸோ தட் இஸ் வை நைட் டைம் பிரஷிங் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ பாட்டில் ஃபீடிங் நிறைய மதர்ஸ்க்கு தெரியல சார். ஏன்னா இப்போ முக்கியமா அவங்க பிரஸ்ட் ஃபீட் பண்றாங்க அப்படின்னாலே அப்படியே நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் படுத்துட்டே ஃபீட் பண்ற டாக்டர், அப்படியே குழந்தை தூங்கிடும் அப்படின்னு சொல்ற மதர்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி ஒரு 6 months 9 months மதர் கெட்ஸ் பேக் டு ஒர்க், she is busy with her own work and she expresses இல்ல ஒரு ஃபார்முலா மில்க் இருக்கட்டுமே. இப்போ பாட்டில் ஃபீடிங் பத்தி நீங்க சொன்னீங்க, நைட் டைம் பாட்டில் ஃபீடிங். இப்போ முன்னாடி விட இப்போ do you feel that there is any change in the babies or a dental hygiene? Definitely. இன்னைக்கு below 3 years cavities அவ்வளோ சில்ட்ரன் பார்க்குறோம், which we didn't see. நம்ம ஒரு காலத்தில் வெறும் சாக்லேட் மட்டும்தான், நீங்கள் கேட்ட மாதிரி சாக்லேட் மட்டும்தான் சொத்தை உருவாக்குனா, இன்னைக்கு சாக்லேட்டோட பாட்டில் ஃபீடிங் தான் அதிக பிரச்சனை உருவாக்குது. பிரைமரி ரீசன் பாட்டில் அப்படியே வச்சுட்டு நைட்டு தூங்கிறது தான். As parents we are also tired, practically I'm also parent, அப்படியே கொடுத்துறோம், குழந்தை தூங்கிடுது, we also forget about it. பட் நைட் ஃபுல்லாக இருக்கும்போது கண்டிப்பாக 8 hours அந்த பாக்டீரியா sits on that teeth and destructs. இன்னொரு விஷயம், நம்மளுக்கு பல்லு சைஸ் பெருசு, குழந்தைங்களுக்கு பல்லு சைஸே ரொம்ப
குட்டி. ஸோ ஒரு சொத்தன் வந்தால் 2 மாதம் 3 மாதத்துலேயே எல்லா பல்லுமே அரிச்சிடும். அண்ட் பிலோ 3 இயர்ஸ் குழந்தைங்களை ட்ரீட் பண்ணுறதுமே கஷ்டம், கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க சேரில். அப்போ நம்ம ஜென்ரல் அனஸ்தீசியா போட்டு தான் ட்ரீட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் போகிறோம். ஸோ ஐ வாண்ட் டு ரியலி புட் திஸ் மெசேஜ் அக்ராஸ். பாட்டில் ஃபீடிங் அபவ் 1.5 இயர்ஸ் அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. முடியல அந்த வீனிங் பீரியட்ல இருக்கிறாங்கன்னா சிம்பிள் ஸ்டெப்ஸ், மில்க் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் பாட்டிலில் தண்ணி வச்சுக்கோங்க, அதை கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் இட் வில் ரின்ஸ் ஆஃப் தி மில்க். எக்ஸாக்ட்லி. ரொம்ப இல்லை நம்மளால டைம் இருக்குன்னா ஒரு சின்ன ஃபிங்கர் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி விட்டுறலாம், இல்லை ஒரு க்ளீன் கிளாத்ல ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக் ஸ்வைப்ல க்ளீன் பண்ணலாம். பட் எதுவுமே முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு பாட்டில் தண்ணியாச்சும் கொடுத்தா யூ சேவ் யுவர் சைல்ட் ஃப்ரம் a lot of pain. இது அண்டர் ஜெனரல் 3 இயர்ஸ்க்கு ஜெனரல் அனஸ்தீசியா இஸ் a huge thing. நாங்களே ரொம்ப less than 5 இயர்ஸ்க்கு GA கொடுக்கறதே ரொம்ப யோசிப்போம் நாங்க. அபார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம இது ஃப்ரண்ட் டீத் பாட்டில் ஃபீடிங்னால கொஞ்சம் அலைன்மெண்ட்டுமே பிரச்சனை வருது. இந்த லிப் சீல் கிடைக்கிறது இல்லை குழந்தைங்களுக்கு. நவ் ரீசன்ட் ஸ்டடீஸ் ஹவ் ஷோன் ஃபோனட்டிக்ஸ்ல இஷ்யூ வருது. கிட்ஸ் வேர் பாட்டில் ஃபெட் டு 3 or 4 இயர்ஸ் வளரும் போது அவங்களுக்கு சில வார்த்தை உச்சரிப்பு சரியா இருக்கிறது இல்ல. அண்ட் இந்த பல்லெல்லாம் எத்திக்கிட்டு வரதுக்கும் இது முக்கியமான காரணமா இருக்கு. This is லாங் டர்ம் இஷ்யூஸா இருக்கு. தம் சக்கிங் இப்போ நான் அவ்வளோ பார்க்கறது இல்ல. முன்னாடி நாங்க படிக்கும் போது நிறைய இந்த தம் சக்கிங் இப்போ அவ்வளோ பார்க்கறது இல்ல. அபார்ட் ஃப்ரம் திஸ் ஃபீடிங் ஆல்சோ நிறைய அடல்ட்ஸ் கூட வந்து ஃப்ளாசிங் பண்ணுவாங்க. நானும் உங்ககிட்ட நான் என்னோட டென்டல் செக்அப் கிளீனிங் வரும்போது சொன்னேன், not very comfortable with flossing, but how important it is. See, let's be practical. Flossing is not an easy thing to do. Even as dentists, it is difficult for us to do. பட் ஏன் இம்பார்ட்டன்ட்னா நம்ம ப்ரஷ் எல்லா சர்ஃபேஸையும் போய் ரீச் பண்ணுறது கிடையாது. 2 பல்லுக்கு நடுவில் கண்டிப்பாக ஃபுட்டு மாட்டோம். அண்ட் 2 பல்லுக்கு நடுவில் மாட்டுற ஃபுட்டு இந்த ரூட் கெனால்னு சொல்லுவோம் இல்லையா, அது வரதுக்கான வாய்ப்புகள் ஒன்றும் குவிக்கர். தி வே டு யுவர் பல்ப் இஸ் மச் குவிக்கர் ஃப்ரம் தி சைடு. ஸோ அதனால தான் அப்ராட்ல ஒன்றும் ஃப்ளாசிங் இஸ் மோர் அட்வொகேட்டட். பட் சிம்பிள் ஸ்டெப்ஸில் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு பல்ல ஆரம்பிக்கலாம். rather than giving you practical இல்லாத சொல்யூஷன் டெய்லி பண்ணுங்கன்னு, மேபி யூ கேன் ஸ்டார்ட் வித் 1 teeth, get a habit of it. கொஞ்சம் பெரிய கேப்ஸ்க்கு இப்போ மார்க்கெட்டில் வாட்டர் ஃப்ளாசர்னு அவைலபிளாக இருக்கு. that also functions really well, that cleans your food in between the teeth. Okay, it's like just spraying the water jet mari. And floss handle udala இப்போ வருது. அந்த threadல உங்களுக்கு டெக்னிக் கஷ்டமா இருக்குன்னா handle உட வருது. So some lot of easy ஆக்கிறதுக்கு மார்க்கெட்ல ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. பட் flossing as part of your dental routine அது மஸ்ட் தான். இட்ஸ் அது தனின்னு சொல்ல முடியாது. எப்படி பிரஷ் பண்றோமோ அந்த மாதிரி பண்ணணும். பட் நம்ம இந்தியன் பாப்புலேஷன் ஒன்றும் அதுக்கு பழகல. பட் டு ஸ்டார்ட் வித் ஒரு பல்லுல இருந்து ஆரம்பிக்கலாம், இல்ல இந்த வாட்டர் ஃப்ளாஸர் யூஸ் பண்ணலாம், அல்ல அந்த ஹேண்டில் மாதிரி ஃப்ளாஸஸை ட்ரை பண்ணி ஸ்லோவா அதை ஒரு ஹேபிட்டா நம்ம கொண்டு வந்துடலாம். இன்னொரு சின்ன டிப், ஃப்ளாசிங்கை வந்து வி ஆல்சோ சே ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுட்டே பண்ணுங்க. ஸோ இன்னொரு ஆக்டிவிட்டியோட சேர்த்து கம்பைன் பண்ணும்போது இட் டென்ஸ் டு become a habit a little more easier. Probably it will help everyone, someone like me also. So ஒரு பாட்காஸ்ட் கேட்டுட்டே ஃப்ளாஸ் பண்ணுங்க. And also gargling and spitting after every meal. That is one of the best habits that you can have. Immediate rinse பண்ணனும். Okay. Immediate rinse பண்ணி spit பண்ணிரலாம். இல்ல gargle பண்ணி வெளியில இருக்கீங்க முடியலனா gargle and swallow it off also. But when you rinse it before the food stucks to your tooth, it rinses off. That's the best thing. That's the best thing. நிறைய பேருக்கு வந்து halitosis இருக்கு. அதுக்காக தான் அந்த chewing gum பத்தி. So halitosis அப்படினா மெடிக்கலா நம்ம bad breath அப்படினு சொல்லுவோம். Because அதுவே சில பேருக்கு பேஷண்ட்ஸ் சில பேர் சொன்னா என்னால ஒருத்தர கிட்டக்க கூட மீட் பண்ண முடியல. I feel so embarrassing. அதுக்கு most common cause in the plaque தானா? Exactly. Mouth is the exit of the whole system. But 90% of the times the cause is the mouth தான். அதுல இருக்கிற பாக்டீரியா அந்த tartar accumulation தான் causes this halitosis. Once we correct the mouth, once we remove the local factors ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த tartar எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேசிக் தெரப்பி இந்த மவுத் வாஷ் அண்ட் சம் ஜெல்ஸ் கொடுத்துட்டு halitosis சரியாயிருச்சுனா அதுக்கு மேல நீங்க வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. Still it doesn't go, then you start probing in for other systems. Gastritis மாதிரி ஏதா இருக்கான்னு அப்போ ப்ரோபன் பண்ணணும். பட் பிரைமரி காஸை ட்ரீட் பண்ணாம ஒன்னும் இன்டெப்தா போறதுல அர்த்தமே கிடையாது. ட்ரூ, வெரி ட்ரூ. இப்போ பிரெக்னன்சி பத்தி செக்அப் அண்ட் ஹவு இட் கேன் எல்லாமே சொல்லியாச்சு, குழந்தைங்களை பத்தி பேசியாச்சு. இப்போ நார்மல் முன்னாடிலாம் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது we used to go to the dentist for இந்த டீத் எல்லாம் வந்து சிங்கப்பல் வந்துருச்சு இல்ல முளைக்கவே இல்லை அப்பெல்லாம் டெம்பரரி பேசிஸ்ன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் பெர்மனன்ட் பிரேசஸ்ன்னு வந்து இதெல்லாம் பண்ணுவோம். இப்போலாம் I hardly get to see all that. நிறைய cosmetic dentistry, it's good in a way. Everyone wants to have a beautiful smile. You want to look more confident and presentable. Exactly. இப்போ நிறைய companies இருக்கு. இப்போ I can see all over the place aligners and veneers. அதெல்லாம் நீங்க do you recommend it or is it good? Or temporary இல்ல it's okay. Depends on what you want. காஸ்மெட்டிக் பொறுத்த வரைக்கும் the question do you need a cosmetic correctionன்றதுக்கு பதில் எப்பவுமே நீங்க தான் சொல்லணும். As an individual, do you need it? You have to decide that. If that is going to make you feel confident, you can definitely correct it. There are ways to correct. இப்போ நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி veneers is one of the ways. இப்போ பல்லுடைய ஷேப் அண்ட் சைஸை மாத்தணும்னா நீங்க veneers மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு போகணும்.
பல்லுடைய பொசிஷனை மாத்துறீங்க, எத்திக்கிட்டு இருக்கு, பல்லுக்கு நடுவில் நிறைய ஸ்பேஸ் இருக்கு, பொசிஷனை மாத்துறீங்கன்னா நீங்க அலைனர்ஸோ பிரேசஸ் மாதிரி போகலாம். ஸோ தீஸ் ஆர் நாட் டெம்பரரி சொல்யூஷன்ஸ், தீஸ் ஆர் லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸ், தீஸ் ஆர் ஆல்மோஸ்ட் பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து டெம்பரரி கிடையாது. பட் அகெயின் ஹூ நீட்ஸ் இட் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய ஓன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். எக்ஸாக்ட்லி. சம் சினாரியோஸ்ல இட் ஹஸ் ஃபங்க்ஷனல் பெனிஃபிட்ஸ். அந்த பல் அமைப்பு சரியா இல்லாம இருந்தா அது வெறும் ஈஸ்தெட்டிக்ஸ் கிடையாது. சில பேருக்கு அதனால ஜாயிண்ட் இஷ்யூஸ் வரும், பல்லு நிறைய தேய்மானம் ஆகும், ஸ்னோரிங் மாதிரி இஷ்யூஸ் வருது. இந்த மாதிரி சினாரியோல இது வந்து ஈஸ்தெட்டிக் மட்டும் கிடையாது, ஃபங்க்ஷனலா நம்ம அதை கரெக்ட் பண்றது gives a lot of benefits. ஸோ வெறும் பல் அமைப்பு அழகுக்கு மட்டும் தான் நினைக்கிறதுமே ஒரு தப்பான பார்வை தான். அது வெறும் காஸ்மெட்டிக் நினைக்கிறதும் தப்பான பார்வை தான். ஜாப் பைட் சரியா இல்லைன்னா அதனால பல அதர் ப்ராப்ளம்ஸும் வரலாம். ஸோ அந்த ரீசனுக்காகவும் நம்ம பைட்டை கரெக்ட் பண்றது இஸ் பெனிஃபிஷியல். அலைனர்ஸோட இந்த ஸ்பீச்சோ இல்லைன்னா லைக் சாப்பிடுறது அதெல்லாம் they can do it. அலைனர்ஸோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எதுவுமே மாறாது. ஓகே. ஸோ சாப்பிடும்போது கலட்டி வச்சுட்டு சாப்பிட்றலாம். ஸோ ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அண்ட் ஸ்பீச் இஸ் அஃபெக்டட் ஒன்லி நம்மளுடைய ஹார்ட் பேலட்டோ சாஃப்ட் பேலட்டை கவர் ஆனால் மட்டும்தான். இது அது எதுவுமே கவர் ஆகுறது கிடையாது. நோ மெட்டல் வயர்ஸ் ஆல்சோ. போட்டதும் தெரியாது. ஸ்பீச் டிஃபிகல்ட்டியோ இல்ல ஈட்டிங் டிஃபிகல்ட்டி எதுவுமே இருக்காது. இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கம்ஃபர்டபிள் வேஸ் டு டு பிரேசஸ் டுடே. ஓகே. நம்ம பேஸ்ட் பத்தி ஒயிட்னிங் பத்திலாம் நீங்க வேற yellow கலர்னா பர்பிள் பேட்ச் போட்டா yellow purple white அத பத்தி what do you see, how do you think about it? purple toothpaste அதேதான். அது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உஜாலா மாதிரி வச்சுக்கோங்க. உத விட எனக்கு ஆப்வியஸா எப்படி ஏன்னா அது இது பயங்கர மார்க்கெட்டிங் இதுல போயிட்டே இருக்கு. most of it is gimmicking தான். அது உஜாலா மாதிரி தான். உங்க காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் உங்க yellowவும் purpleவும் ஆர் காம்ப்ளிமெண்டரி கலர் வீல்ல காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் ஆர்ட் இதுல பாக்குறது. சோ அதனால நீங்க yellowல purpleல போடும்போது அது ஒயிட்டா ரிஃப்ளெக்ஷன்ல காட்டுது. சோ இட் இஸ் a very very temporary solution. பட் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டி போறோம், ஒரு அப்போதைக்கு ஒரு பிரைட்னஸ் வேணும்னா ட்ரை பண்ணலாம். there is nothing wrong about it, but some people have developed some allergies to that content. We have seen some good idea or again it's not permanent. Okay. ஒரு சின்ன ஒரு பார்ட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். we can't say no to everything that is available in the market, but it's a very gimmicky thing in getting not a very not a permanent solution. Okay. இப்போ நம்ம நிறைய கிட்ஸ் பிரெக்னன்சி பிளானிங் ஃபார் பிரெக்னன்சி மதர்ஸ் கிட்ட பேசணும். ஆனா நிறைய நானே வந்து வீடியோஸ் பேசும்போது மெனோபாசல் ஸ்டேஜ் ஏன்னா நார்மலாவே women they hardly come out to doctors to அவளோட ஹெல்த்துக்காக. Exactly. இது ஒரு 40 45 50 வயசுக்கு மேல போகும்போது அவளோட ஆப்வியஸ்லி நம்ம ஏஜ் ஆகும்போது எல்லா ஏஜ் ஆகும்போது டீத்தும் ஏஜ் ஆகும்ல, அவளோட டென்டல் ஹைஜீன் or above 60 40 45 எல்லாம் நானே சொல்ல விரும்பல, அந்த அளவுக்கு ஓல்டுலாம் இல்ல, பட் above 50 60 அந்த மாதிரி போகும்போது what do you think that they should be doing? It's very good topic, very less spoken about, very less thought about also. Post menopausal has direct relation to oral health. Okay. நம்மளோட salivary glandsல oral mucosaல எல்லாத்துலயும் ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார்ஸ் இருக்கு. ஸோ ஈஸ்ட்ரோஜன் குறையும் போது it has direct link to your ஓரல் கண்டிஷன்ஸ். ரெண்டு விஷயம் மெயினாக நடக்கும். ஒன்று ட்ரை மவுத், நம்ம சலைவரி ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும் போஸ்ட் மெனோபாசல்ல. சலைவா குறைஞ்சாலே அதுக்கு ரிலேட்டட் எல்லா ப்ராப்ளம்ஸுமே வர ஆரம்பிச்சிடும். சொத்த வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இட் கிரியேட்ஸ் a lot of ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்கும். வாய் ட்ரையாக இருக்குது, சாப்பிட முடியல. பேர்னிங் மவுத் சிண்ட்ரோம்னு ஒரு கண்டிஷன் உருவாகும். ஏன் வாய் எரியுதுன்னே தெரியாது, ஆனால் மவுத் ஃபுல்லாக எரியும். இதனால தான் இந்த போஸ்ட் மெனோபாஸில் சாப்பிட முடியல, ரொம்ப ஒரு இரிட்டபிலிட்டி இஷ்யூஸ் வரும். இதை தவிர அகெயின் தி போன் டென்சிட்டியும் குறையுது. திஸ் அகெயின் அஃபெக்ட்ஸ் யுவர் ஜா போன் as well. ஸோ அதனால தான் பல்லு ரொம்ப வீக்கான மாதிரி பல்லு ஆட ஆரம்பிக்குது. ஸோ இதை நம்ம கரெக்டாக ஒரு 40-45ல கவனிக்காமல் விடும்போது 60 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் ஆடி விழுந்து டென்ச்சரோ இல்லை இம்ப்ளான்ட் போகிற நிலைமைக்கு போயிருது. ஸோ when we talk about the importance of post menopausal, எப்படி ப்ரெக்னன்சி டைமில் ஒரு டென்டல் அவேர்னஸ் ரொம்ப முக்கியமோ, விமனுக்கு போஸ்ட் மெனோபாஸிலும் ஒரு டென்டல் செக்அப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டைமில் கரெக்டான டயட் பேட்டர்ன்ஸ், ரெகுலர் செக்அப் அண்ட் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் இதை கொடுத்தாலே அந்த 60ல பல்லு இழக்கிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். யூ கேன் ஹேவ் யுவர் டீத். வயசானாலே பல்லு போயிருன்ற கான்செப்டே தப்பு. யூ கேன் ஸ்டில் ஹேவ் யுவர் டீத் அட் 100 without any problem if you maintain it. Exactly. Age doesn't cause your tooth to fail, right? Our maintenance is what causes it to fail. That's an excellent information, I think. ஏன்னா நிறைய பேர் அந்த 6 months once ஒரு டென்டல் விசிட் போறதே வந்து அவங்க தவிர்க்க ட்ரை பண்றாங்க until they have their ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாத வரைக்கும் pain equivalent to இருந்தாதான் போவாங்க. Exactly. நாங்க மெனோபாஸ் நானே பேஷண்ட் கிட்ட பேசும்போது போன் லாஸ் பத்தி பேசுவோம், இல்ல சரி ஹார்ட் கண்டிஷன்ஸ், ஹார்ட் அட்டாக் நிறைய வரலாம் because estrogen actually has such a major impact on the oral health. It's a big information that patients have to know. அதிகமானாலும் பிரச்சனை,
நிஜமா கம்மியான ஏன்னா பிரச்சனை. நாங்க மூட் ஸ்விங்ஸ்லாம் பத்தி பேசுறோம் நிறைய Exactly. மெனோபாஸ் ஹாட் ஃபிளாஷஸ்லாம் ஓரல் ஹைஜீன் பத்தி இது வரைக்கும் யாரும் எனக்கு இன்ஃபர்மேஷனா நம்ம ப்ரொவைட் பண்ணதா ரொம்ப ரேரா தான் பார்க்கறோம். ஐ திங்க் தட்ஸ் வெரி வெரி குட் நியூஸ். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இல்லாம இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போறோம் எஸ் ஆர் நோ செஷனுக்கு. ஓகே. The placard கையில வந்தாச்சு. So yes or no and quick answer for that. Brushing harder. இல்ல ஹார்டா பிரஷ் பண்ணும். Only then it will get cleaner faster. No. என்ன இப்படி சொல்றீங்க? நாங்க எல்லாரும் அப்படியே பிரஷ் பண்ணிலாம் பண்ணிட்டு இருக்கோம். பிரஷ் ஓவரா தேய்ச்சா அழுக்க மட்டும் தேய்க்கல, பல்லையும் சேர்த்து தான் தேய்க்க போறீங்க. It only damages your teeth. 2 minutes brushing is more than enough. Soft bristles is more than enough to clean. Okay. சரி, next question. Sugar free gums available. அது good for health actually. ஹெல்த்னு இல்ல, பட் ஹெல்ப்ஸ் இன் கிளென்சிங் அண்ட் salivary ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது டெஃபினட்டா கேவிட்டிஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, பர்பிள் கலர் சார்கோல் டூத் பேஸ்ட் குட் ஃபார் ஒயிட்டனிங்? நோ, கிடையவே கிடையாது. சரி, ஸோ நோ வே அட் ஆல். நோ வே அட் ஆல். வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த்தி டீத் ரேதர் தென் அப்சஸிங் அபவுட் ஒயிட் டீத். அந்த ஒரு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷனுக்காக கண்டிப்பா பண்ணக்கூடாது. பேட் பிரெத் மீன்ஸ் புவர் டென்டல் ஹைஜீன். எஸ், definitely bad breath. One of the most important reason is tartar accumulation. So that means that the cleanliness is lacking somewhere and you need to get a cleaning done for that. Okay, flossing, it removes the plaque in between the teeth. Yes, okay, very important to prevent cavities in between your teeth. Ena because brush ala anga it will not reach there. Okay, so dentist kitta and when they come for regular checkup as a preventive dentistry clinic varanga, you can detect dental cancer, oral cancers and long standing mouth ulcers. அதெல்லாம். Yes, definitely. So it's very important that you have any jaw bite issues or a dentistry is just not about cavities today. Exactly. There's a lot more apart from cavities that we do in dentistry. Exactly. Fruit juice is healthier than soda for teeth. To some extent, yes. Oh really? Na juice e kudikadinga solli. But when compared to soda better. So of course soda sugar free ah irundha onnum better. Fruit juice la நம்ம fiber content பத்தி இதல பேசுறோம். இப்போ soda is ஒரு குயிக்கா ஒரு சொல்லிடுங்க சார். Because soda is வந்து நிறைய youngsters இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. How bad it is for the teeth? Anything acidic, ஒரு வாயில 7 pH 7 to 7.5 தான் நம்மளுக்கு உகந்த எனாமலுக்கு. நீங்க அந்த pHல இருந்து எதை டிராப் பண்ணீங்கனாலும் எனாமல கரைக்க ஆரம்பிச்சிடும். ஆனா லாங் டேர்ம் டெஃபினட்டா நல்லா இருக்கிற பல்லு எல்லாமே சொத்தை ரூட் கேனாலோ இல்ல எக்ஸ்ட்ராக்ஷன் வரைக்கும் வெறும் சோடானால. ஓகே, பிரஷிங் பண்ணலாம் எனக்கு டைம் இல்ல. 2 minutes வர சொல்றீங்க. மவுத் வாஷ் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். No, not at all. Okay, because that's what many patients do. So நீங்க ஒரு விஷயம் அழுக்கா இருக்குன்னா அதை நீங்க ஸ்க்ரப் பண்ணாதான் அந்த அழுக்கு போகும். நீங்க அந்த பிளாக்க ரிமூவ் பண்ணாம மவுத் வாஷ் யூஸ் பண்ணாத இல்லையா? கிடையாது. சுகர்னால மட்டும் தான் கேவிட்டியே. நான் சப்போஸ் நான் சுகர் ஃப்ரீ டயட் இருந்தா எனக்கு கேவிட்டியே வரவே வராது. No, not at all. So the sugar தவிர lot of things stick to your teeth and still can cause. இந்த வீடியோல குழந்தைங்க பார்த்தாங்கன்னா நெக்ஸ்ட் போய் சாக்லேட் தான் வாங்க போறாங்க. சோ சாக்லேட் கொடுக்கலாம். ஆனா பிரஷ் பண்ணிடணும். சாக்லேட் கொடுத்துட்டு இல்லையா? சோ கொடுக்காதீங்கன்றது ஒரு பிராக்டிகலான சொல்யூஷன் கிடையாது. குவாண்டிட்டியை குறைச்சிக்கலாம், ஃப்ரீக்வன்சியை குறைச்சிக்கலாம். நைட் டைம் கொடுக்க வேண்டாம். இன்னொரு டெக்னிக், மீலுக்கு முன்னாடி கொடுங்க. ஏன்னா சாப்பிட்டுட்டு மீல் சாப்பிடும்போது அதே கிளென்ஸ் பண்ணி விட்டுரும். ஓகே, மீலுக்கு அப்புறம் கொடுக்காதீங்க. ஓகே, ஸோ பிரேசஸ் ஆர் அலைனர்ஸ் ஒன்லி ஃபார் டீனேஜர்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு டென்டல் க்ரோத்லாம் வந்துடுது. ஸோ மிட் லைஃப் மிட் ஏஜ்லலாம் பண்ண முடியாது. போட முடியாது. Aligners can be done for any age group. Up to 60 years, as long as your bone health is good, we can do braces or aligners at any age group. It's not only for a no, it's not only for person. Correct. Thank you so much. Avlodha sir, you actually made it good. I'm sure over the past 15 years நீங்க நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க various age groupல. இப்போ ஒரு since I'm very attached to pregnant women brother, ஏதான ஒரு ரொம்ப challenging patient as a dentist நீங்க அது இன்டர்வீன் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி ஏதான challenging case which is very gratifying? நிறைய பார்த்திருக்கோம் மேம். one I can share one thing with you. ஒரு காமன் மித் என்னன்னா, நம்ம பிரெக்னெண்டா இருக்கும்போது டென்டிஸ்ட் கிட்ட போகவே கூடாதுன்றது ஒரு காமன் மித்து. அதனாலேயே நிறைய பிரெக்னென்ட் விமன் இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே ஒரு இஷ்யூவை பார்க்காம தவிர்த்துறாங்க. ஸோ ஒன் பேஷண்ட் who came in her second trimester 5th or 6th monthly வந்திருந்தாங்க. ஆனால் பிரச்சனை அவங்களுக்கு day 1ல இருந்தே இருந்திருக்கு. ஆனால் நம்ம பிரெக்னெண்டா இருக்கிறோம், டென்டிஸ்ட் கிட்ட போகக்கூடாதுன்ற ஒரு பயத்திலேயே அந்த இஷ்யூ அப்போ பார்க்காம ஆல்மோஸ்ட் 4-5 months she has been suffering. ஏதாச்சும் ஒரு பேரஸ்டமால் போட்டு அந்த மாதிரி she has been bearing that pain and managing. ஒரு 5th month போல அவங்களால அதை தாங்கவே முடியல. எவ்வளோ பெயின்ல இருந்தாங்க, எனக்கு பிரெக்னன்சியே அஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன யூ டூ சம்திங் அபவுட்ன்ற அளவுக்கு வந்தாங்க. பட் அது ஒரு மித்து தான். பிரெக்னன்சி அப்போ டென்டல் ப்ரொசீஜர் சேஃபா பண்ணலாம்.
இந்த பேஷண்ட்டுக்கு செகண்ட் ட்ரைமஸ்டரில் ரூட் கெனாலும் பண்ணோம், பெயினும் ரிலீவ் ஆச்சு. இது லாங் டேர்மில் ட்ரீட் பண்ணாமல் வச்சிருந்தா ப்ரீ டேர்ம் லேபர் மாதிரியும் ஏதாச்சும் கொண்டு போய் காம்ப்ளிகேஷன்ஸில் விட்டுருக்கலாம். ஸோ ஒன்ஸ் வி ட்ரீட்டட் தட் ஷி வாஸ் ஸோ ஹாப்பி தட் ஒரு மித்தால ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனால நான் ஒரு 5 மாசமா எவ்வளோ சஃபர் பண்ணிட்டேன். The rest of the pregnancy was very I think she smooth couldn't for her. enjoy that Course of 5 pregnancy. months. She was so always in pain and irritated about it. Actually, Anna, this goes back to the important point which you said. Pre-pregnancy Exactly. வந்து ஒரு dental checkup. I mean, pregnancy plan பண்ணலனா கூட பரவாயில்ல. ஒரு Dental checkup oral பண்றது. hygiene வந்து ஒரு 6 months once ஒரு dentist meet பண்ணிக்கோங்க. That can Exactly. actually get things sorted out. ஏன்னா first 3 months என்ன ஆகுதுன்னா we ourselves are very worried. பேபியோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், ஆர்கன்ஸ் அப்பதானே ஃபார்ம் ஆகுது. சோ அப்படி இருக்கும்போது ஒரு க்ளீன் ஷீட் நாங்க கொடுக்கணும்னா we wait. சரி நம்ம ஒரு 3rd monthல பாத்துடலாம், அந்த ஆர்கன்ஸ் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணலாம். சோ ஆனா டென்டல் பெயின் மட்டும் அது வந்தா அந்த வலி அவளுக்கு தான் தெரியும். ஈவன் சென்சிட்டிவிட்டி கூட இட்ஸ் ஐ திங்க் ரேடியேட்டிங் sensitivity is worse than pain. சீரியஸ்லி. ஏன்னா அது ஒரு ரொட்டீன் லைஃபே அவளால ஹேண்டில் பண்ண முடியாது. as you rightly said, the mother would have been so happy after 5 months and the pregnancy. அதுக்கப்புறம் தான் அவங்க பிரெக்னன்சி ஜர்னி அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னே சொல்லலாம். So I think that's very very gratifying. I think it's the biggest myth. I hope at least in the video பார்த்துட்டு if they are able to even let go of this myth and meet very, a very dentist every at least ஒரு trimester ideal phase னா நீங்க ஒரு second trimester பார்க்க. செகண்ட் ட்ரைமஸ்டர் இஸ் ideal phase. ஒன்னு பிரெக்னன்சிக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அடுத்த fifth ஒரு month. வருஷத்துல என்னென்னலாம் வலி கொடுக்க பாசிபிலிட்டி இருக்கோ அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடணும். Okay. ஒன்னு அது இல்லாம பிரிவென்டிவ்க்கு இந்த கம் ப்ளீடிங்கை குறைக்கிறதுக்கு, இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு செகண்ட் ட்ரைமஸ்டர்ல ஒரு 5 months 5 monthsல வந்து க்ளீனிங் ஒன்று பண்ணிக்கிட்டா இட்ஸ் மோர் தென் enough. I think thank you so much. You've given Pleasure so mine. much of information. I'm sure many people will be benefited. Thank you so much for Pleasure coming talking to you. Thank It you was so great. much. Thank you.